வணக்கம் மாஸ்டர்ஸ். விதமாக பத்திரிகைக்கு என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இல்லாமல்ல இறைவனுக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கி திருவருட் பயனில் மோன நிலை பற்றி என்னன்னு பார்ப்போம். அதாவது இதில் ஜீவன் முக்தர்கள் இந்த சிவானந்தத்தை நுகர்ந்து அந்த நுகர்ச்சியில் தம்மையும் மறந்திருப்பார்கள். இப்போ முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த ஜீவன் முக்தர்கள் இந்த சிவானந்த அந்த பேரின்பத்தை நுகர்ந்து அந்த நுகர்ச்சியில் தம்மையும் அவங்க இருப்பாங்க. இப்போ இன்பத்துள் ஆழ்ந்திருக்கும் அவருக்கு எந்த நினைவும் எழுவது இல்லை. எப்போவுமே அவங்க தன்னை மறந்து தன் அறிவை இழந்து அவங்க அந்த இன்பத்தில் ஆழ்ந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு வேறு எந்த நினைவுமே எழுவதில்லை. அப்போ நினைவு எழும்போதே அதன் வழியாக சொல் எழுவதாகும். நினைவு வந்தால் தானே சொல்லு வரும் இல்லையா. இப்போ நினைவே அற்ற நிலையில் சொல் எப்படி வரும் இல்லையா. ஸோ அவங்க அந்த மோன நிலையில் இருப்பாங்க அப்படிங்கிறதான் ஆசிரியர் இங்கே நமக்கு குறிப்பிடுறாங்க. இப்போ இன்பத்தில் திளைத்திருத்தலை தவிர வேறொன்றையுமே அவங்க அறியாத அவருக்கு சொல் ஏதும் உண்டாகுமோ அப்படின்னு என்பாராய் மற்ற ஏதுண்டு சொல் அப்படின்னு சொல்லி ஆசிரியத்தை குறிப்பிடுறாங்க. அப்போ மோனம் அப்படிங்கிறது என்னென்னா, மோனம் என்பது இந்த அனுபவத்திற்கு அறிகுறி. இன்ப அனுபவம் தலைப்படும் போது அந்த மோனம் அப்படிங்கிறது, மௌனம் சொல்கிறோம் இல்லையா, அந்த இதை தான் அவங்க மோனம்னு சொல்கிறாங்க. மோனம் தலைப்படும். அப்போ அந்த சிவத்தோடு கலந்து அந்த இன்ப அனுபவத்தை தலைப்படும் போது அந்த மௌனம் அவங்களுக்கு தலைப்படும். இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. இப்போ கணவன் வெளியூருக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ மனைவி கண்கலங்கி நிற்கிறா. அவன் புறப்படும் போது அவன் சொல்கிறான், ஒரு வாரத்தில் உறுதியை நான் வந்து விடுவதாக அவன் வாக்குறுதியை அளிக்கிறான். அப்போ அவர் இல்லாமல் இந்த 7 நாட்களில் நான் எப்படி கழிப்பது அப்படின்னு சொல்லி அவள் கவலைப்படுறான். ஸோ மறக்காமல் நீங்கள் கடிதம் போடுங்க அப்படின்னு சொல்லி அவள் கணவனை விடையை கொடுக்கா. கணவனுக்கு அவன் சென்று 2 நாள் ஆயிட்டு 3 நாள் ஆயிட்டு கடிதம் ஒன்றுமே வரலை. அப்போ அவளுக்கு ஒவ்வொரு கணமுமே ஒரு ஊழியாக அவளுக்கு தோன்றுது. அதை ஒரு வாரமாகியும் ஊர் திரும்பவில்லை. அவளுக்கு அடங்காத கோபம் அவளுக்கு உண்டாயிட்டு, ஆண்களே இப்படித்தான் சொன்னபடி அவங்க நடக்க மாட்டாங்க, கடிதம் கூட போட முடியாமல் அப்படி என்ன வேலை அவங்களுக்கு, நான் ஒருத்தர் இங்கே தனியாக இருக்கேன்னு அவங்களுக்கு கொஞ்சமாவது கவலை இருக்கா, கவலை துளி கூட இல்லை, அப்படி இருந்தால் கவலை இருந்ததுன்னா அவர் இப்படி செஞ்சுருப்பாரா அப்படின்னா அவங்க கோவப்படுறாங்க. ஸோ அவர் வந்தால் அவரை நான் சும்மா விட போவதில்லை அப்படின்னு சொல்லி தன்னோட வீட்டுக்கு அடுத்து இருக்கக்கூடிய தோழியிடம் அவங்க ரொம்ப கோபமாக இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறாங்க. அப்போ அந்த தோழி சொல்கிறா, பக்கத்து வீட்டு தோழி சொல்கிறா, பார்ப்போம் நீ என்ன செய்து விடுறான்னு பார்ப்போம், வேடிக்கையாக கேட்குறாவா. அப்போ அந்த தோழி கேட்கும்போது, நான் என்ன பண்ணுறேன்னு பாரு, நீயே நேராக தான் நீ நேராக பார்க்கத்தான் போகிற அப்படின்னு அந்த தலைவி சொல்கிறான். ஸோ 10 நாளுக்கு பிறகு இந்த தலைவன் வீடு திரும்பினான். சற்று தொலைவில் அவன் வரும்போதே இந்த தலைவியினுடைய அகமும் முகமும் மலர்ந்தன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ 10 நாள் கழிச்சு அவன் வாரான். தூரத்தில் வரும்போதே இவளுடைய மனம் அவளுடைய அகமும் முகமும் மலர்ந்துருது. சரிங்களா. ஸோ வெட்கமும் மகிழ்ச்சியும் களிப்பும் அவளை கவி கொண்டன. அவன் மீது கொண்டிருந்த அந்த கோபமெல்லாம் போன திசை தெரியவில்லை. அது போன திசை தெரியாமல் போயிடுச்சு கோபம்லாம். ஸோ அந்த இனிய முறுவலால் அவனை வரவேற்கிறா. ஏதுமே பேசாமல் அவனுக்கு தேநீர் கொண்டு வர உள்ளே போகிறா. பெரிய அமர்க்களம் நடக்க போகுது என்று எண்ணிய அடுத்த வீட்டு தோழிக்கு பெரிய ஏமாற்றம் ஆயிட்டு. அது அடுத்த வீட்டு தோழி இவன் என்ன பண்ணுறா பார்ப்போன்னு பார்த்துட்டு இருக்கா இல்லையா, அவளுக்கு பெரிய ஏமாற்றம். ஸோ இத்தனை நாளும் கணவனை ஏசியும் அவனது குறைகளை பற்றி பேசியும் வந்த இவளுக்கு இப்போது என்ன ஆயிற்று? கடிந்து ஒரு வார்த்தை பேசாது வாய் மூடி அவள் மௌனமாக இருக்கிறாளே, இது என்ன விந்தை அப்படின்னு அந்த தோழி நினைக்கிறாள். ஸோ இதை பற்றி தலைவியிடமே அவள் கேட்டுட்டா. எப்போ தலைவி பின்வருமாறு சொன்னாலாம். என்னன்னா, கண்ணுக்கு மையிடுகிற அந்த கோல் தந்தத்தினாலோ தங்கத்தினாலோ செய்ததாய் இருக்கும். அப்போ தூரத்தில் இருக்கும்போது அது தந்தமா தங்கமா அப்படின்னு நன்றாக தெரியாது. அந்த மை தீட்டுவதற்கு அதனை கண்ணருகில் கொண்டு வரும்போது தான் அந்த கோல் அந்த கம்பு நமக்கு எப்படி இது எதனால் செஞ்சதுன்னு தெரியும். இல்லைன்னா நமக்கு கோல் தெரியாது இல்லையா. அது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மை தீட்டுவதற்கு அதனை கண்ணருகில் கொண்டு சென்றால் அந்த கோல் தெரியாது, நமக்கு அந்த கம்பு நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதுபோல் கணவன் அருகில் இல்லாத போது அவன் மீது 1000 குறைகள் தெரிந்தன. ஆனால் அருகில் வந்துவிட்டால் நமக்கு ஒரு குறையும் அங்கே புலப்படுறதில்லை அப்படின்னு அவள் சொல்கிறாள். இப்போ இந்த கோல் தூரத்தில் இருக்கும்போது அது தங்கமா அல்லது வேறு செம்பா அல்லது வெள்ளியா அப்படிங்கிறது நமக்கு தெரியும், தந்தத்தால் செஞ்சுதா அப்படிங்கிறது தெரியும். ஆனால் கண்ணுக்கிட்ட கொண்டு வந்தோன்னே அது நமக்கு அந்த கோல் கூட தெரியாது. ஏன்னா கண்ணுக்குள்ளே போடும்போது அந்த கோல் நம்ம பார்க்க முடியாது, நம்ம பார்க்க முடியாது இல்லையா. அதை சொல்கிறோம். அது மாதிரி கணவன் அருகில் இருக்கும்போது அவன் மீது உள்ள 1000 குற்றம் இருந்தாலும் நமக்கு தெரியாது, தூரத்தில் இருக்கும்போது தான் தெரியும் அப்படின்னு அவன் சொல்கிறான்.
ஸோ ஆம், அவள் சொன்னது உண்மைதான். தலைவன் அருகில் வந்துவிட்டால் பேச்சு அடங்கி போகிறது, எதுவும் சொல்ல தோன்றுவதில்லை. அப்போ இந்த உலக அனுபவத்தை கொண்டு இந்த இறை அனுபவத்தை நாம் ஒருவாறு உணரலாம் அப்படின்னு ஆசிரியர் சொல்கிறாங்க. அப்போ இந்த இறைவனை இப்போ இந்த உலகத்தில் இந்த உலக அனுபவத்தை கொண்டு ஒரு கணவன் செய்த குற்றங்கள் ஒன்று அருகில் வரும்போது எல்லாம் மறந்து அது அந்த அன்பில் அழுந்தி போயிடுறா இல்லையா. அப்போ இந்த இறைவனை அடைந்தவர்கள் அத்தலைவியைப் போல மோன நிலையை அடைந்து விடுவார்கள் அப்படின்னு அதுக்கு ஒரு ஓமை சொல்கிறாங்க. சரிங்களா. அப்போ மோனம் என்றால் வாய் திறந்து பேசாமை என்று மட்டும் நாம் நினைக்கிறோம். மௌனம் அப்படின்னா வாய் திறந்து பேசாது மட்டும்தான் நினைக்கிறோம். அப்படி இல்லை. உண்மையில் அது என்னன்னா, இந்த சீவன் சிவத்தில் அழுந்தி தனது சீவ போதத்தை இழந்து நிற்கும் நிலையை குறிப்பதாகும். அப்போ உயிர் தன்னையே மறந்து நிற்கிது, தன்னுடைய அறிவை இழந்து தன்னை இழந்து அந்த சிவத்தில் அழுந்தி இருக்குது தான் மௌனம். வெறும் நம்ம வாய் பேசாமல் இருக்குது மட்டும் மௌனம் கிடையாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அது இந்த ஜீவன் சிவத்தில் அழுந்தி தனது சீவ போதத்தை இழந்து நிற்கும் நிலையை குறிப்பதாகும். இப்பேசா அனுபூதி நிலையை பெற்றவரே அணைந்தோர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மோன நிலைக்கு இன்னொரு பேர் அனுபூதி நிலை. சரிங்களா, அதை சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாயோட்டு மந்திரம் அப்படின்னு ஒரு டாப்பிக்கு இங்கே இருக்குது. என்னன்னு பார்த்தோன்னா, இந்த திருவைந்தெழுத்து இறுதியில் ஒரே எழுத்தாகி விடுவது சீவத்தை அணைந்தோர் ஆனந்தத்தில் மூழ்கி மோன நிலையை தலைப்படுதலை குறிப்பதாகும். இப்போ நம்ம 5 வகையான பஞ்சாட்சரங்கள் பார்த்தோம் இல்லையா. 5 வகையான இந்த ஐந்தெழுத்து மந்திரம் 5 வகை இருக்குதுன்னு பார்த்தோம். அதில் முதல்ல என்னது பார்த்தோன்னுமே, தூளம், சூக்குமம், அதிசூக்குமம், காரணம், மகா காரணம். அப்போ மகா காரணத்தில் அந்த 5 எழுத்து எப்படி ஆயிரும், ஒரே எழுத்தாயிரும். சி அப்படிங்கிற மட்டும்தான் அந்த மந்திரம். சரிங்களா, ஓரெழுத்து மந்திரம். அப்போ இந்த ஓரெழுத்து அந்த திருவைந்தெழுத்து இறுதியில் இந்த ஓரெழுத்தாகி விடுவதை ஒரே எழுத்தாகி விடுவது சிவத்தை அணைந்தோர் ஆனந்தத்தில் மூழ்கி அந்த மோன நிலையை தலைப்படுவதை குறிப்பது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அப்போ சிகாரம் ஆகிய இந்த ஓரெழுத்து மந்திரம், சீன்னு நான் சொன்னோம் அந்த சிகாரம். அப்போ சி மட்டும்தான் அந்த ஓரெழுத்து மந்திரம். அந்த சிகாரம் ஆகிய இந்த ஓரெழுத்து மந்திரம் நாயோட்டு மந்திரம் என இங்கே நகை விளையுமாறு இங்கே மறைத்து கூறப்படும். அதை நாயோட்டு மந்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு நகையாக சொல்கிறாங்க, ஒரு ஜோக் மாதிரி அதை வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி சொல்கிறாங்க. நகை விளையுமாறு மறைத்து கூறப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா, இந்த நாயோட்டு மந்திரம்னா நாயை ஓட்டுவது அப்படிங்கிற அர்த்தம் இல்லை, இந்த நாயினுடைய தன்மையை ஓட்டுவது அப்படின்னு பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாயினுடைய தன்மையாவது என்னது, எப்பவும் அது குறைச்சிக்கிட்டே இருக்கும் இல்லையா. அப்போ இந்த குறைக்காமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மௌனத்தை நம்ம சொல்கிறோம். நாய் குறைச்சிக்கிட்டே இருந்தால் சத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்குது, நாய் குலைக்கலைன்னா அமைதியாக இருக்கும், மௌன நிலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த ஞான நெறியில் நில்லாது பேசும் அந்த பேச்செல்லாம், இந்த ஞான நெறியில் நிற்காமல் பேசக்கூடிய பேச்செல்லாமே இந்த நாயினுடைய குறைப்பை போன்றவை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளாம் ஞான நெறியில் நம்ம நிற்க மாட்டேன்னு தெரியல. ஸோ ஞான நெறியில் இல்லாமல் நாமளும் இப்படி தான் எவ்வளவோ பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. நமக்கு அந்த பேச்சு எல்லாமே நாய் எப்படி குறைக்கும், அந்த குறைப்பை போன்றதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட பேச்சாகி இந்த குறைப்பினை ஓட்டுகிற மந்திரம் இது. அப்போ இந்த நாய் போல் குறைக்கிற அந்த பேச்சை ஓட்டுற மந்திரம், அதை நீக்கிற மந்திரம். அப்போ மோன நிலையை தான் அது குறிக்குது. சரிங்களா. நாயை ஓட்டுறதில்ல, இந்த நாயினுடைய தன்மையாகி அந்த நாயை குறைக்கும் இல்லையா, அந்த குறைக்கு நாய் குறைக்கிறத ஓட்டுகிற மந்திரம் இந்த ஓரெழுத்து மந்திரம். சிகாரம் மட்டும் நம்ம சொல்லுவோம் இல்லையா, சீன்னு, அதை மட்டும் சொல்கிறாங்க. ஸோ பேச்சை ஒழித்து மௌனத்தை உண்டாக்குவது என்ற பொருளில் இதனை நாயோட்டு மந்திரம் என்றனர். அப்போ இந்த இடத்துல பேச்சை ஒழித்து மௌனத்தை உண்டாக்குறது. அப்போ இது மேலே சொல்லிட்டாங்க, மௌன நிலை அல்லது அனுபூதி நிலை எல்லாம் ஒரே அர்த்தம் தான். ஆனால் இந்த மௌன நிலைன்னா வெறும் வாயிட்டு பேசாமல் இருக்கிறது மட்டும் இல்லை, அந்த சீவத்தன்மையே அந்த சீவன் தன்னுடைய சீவத்தன்மையை இழந்து தன்னுடைய அறிவை இழந்து அந்த சிவத்தோடு கலந்து அழுந்தி அந்த அந்த அதில் அழுந்தி நிற்கக்கூடிய அந்த ஒரு நிலை. அதைத்தான் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த மோன நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கடைசி அந்த திருவெந்தெழுத்து ஓரெழுத்து மந்திரம் இருக்குல்லையே, அதை நாயோட்டு மந்திரம்னு சொல்கிறாங்க. ஏன் இதுக்கு அப்படி என்ன பேர் சொல்கிறாங்க அப்படிங்கிற காரணத்தையும் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே மாஸ்டர்ஸ். அப்போ இன்றைக்கி இந்த இதில் மோன நிலை அண்டு இந்த நாயோட்டு மந்திரம் பற்றி நமக்கு இங்கே எடுத்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு உதாரணமும் நமக்கு சொன்னாங்க இல்லையா. அதாவது
இந்த சிவத்தோடு கலந்து நம்ம ஒன்று கலந்து இருக்கும்போது நமக்கு எந்த பேச்சுமே அங்கே வராது. எப்படி அந்த தலைவனை வந்தோடனே பார்த்தோன்னே அவளுக்கு எந்த வார்த்தையும் வரல. அதுக்கு முன்னாடிலாம் அவனை பற்றி குத்தம் சொல்லிக்கிட்டு இருந்தா. கொஞ்சம் கிட்டத்தில் வந்தோடனே பார்த்தோன்னே அவளுக்கு எந்த ஒரு பேச்சே அவளுக்கு வாயிலேருந்து வரல. அது மாதிரி சிவத்தோடு நாம் கலந்து இருக்கும்போது நம்ம அந்த மோன நிலை நமக்கு வந்துடும். அந்த பேச்சே வராது. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று, அப்படி கலந்துருந்தாலும் அந்த இன்பத்தை பற்றி விளக்கவும் முடியாது நமக்கு, இல்லையா? அந்த இதுவும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த விஷயங்கள் நமக்கு இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்காங்க மாஸ்டர்ஸ். இது 91வது பாடலில் இவ்வளவும் இருக்குது. சரிங்களா? நான் அதனால் இதை கொஞ்சம் பெரிய ஒரு சாப்டர் இது. அதனால் நான் அதை 2-3 வீடியோவாக நான் அதை போட்டிருக்கேன் உங்களுக்கு. இனி நாளைக்கு 92வது பாடல் நமக்கு பார்க்கலாம். ஓகே மாஸ்டர்ஸ், தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.